யாரு டிசிப்ளினா இருக்கானோ அவன் தான் ஜெயிக்கவே முடியும். தட்ஸ் a most core important area. பல திறமைசாலிகள் எல்லா திறமைகளையும் வைத்திருந்தும் கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய கடின உழைப்பையும் வெற்றியும் தொடர்புபடுத்துவதற்கான புள்ளியாக இருக்கக்கூடிய டிசிப்ளின் என்கிற ஒரு விஷயம் இல்லை. டிசிப்ளினா நான் சொல்றது நீங்க இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அடிப்படை டிசிப்ளின், ஒரு நாள்ல உங்களுக்கான டெம்ப்ளேட் என்ன, ஒரு டைம் டேபிள் என்ன அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணுங்கிற பத்தின டிசிப்ளின். இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்கிற டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இருக்கக்கூடியவங்க லைஃப் முழுக்க ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிற டிசிப்ளின், அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவ்வளவு வயசானமே கூட காலையில் எந்திரிச்சோடனே படிக்கிற டிசிப்ளின், செய்யக்கூடிய வேலைகளை ஒரு நாள் கூட தவறாம செய்யக்கூடிய டிசிப்ளின், அந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறதுல, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலை நோக்கி உங்களால் நகர்த்த முடிகிற கன்சிஸ்டன்சி மன உறுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜெயிச்சிடலாம். அவ்வளவு மட்டும்தான். வாழ்க்கையில அடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில ரியாலிட்டிஸை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன முதல் விஷயமான டிசிப்ளின்.